முக்கொம்பன் மகா வித்தியாலயம் இப்பொழுது மலர் வெளியீடு காண இருக்கிறது. அந்த விழா இப்பொழுது மலர்ந்திருக்கிறது. இந்த பாடசாலை அண்மை காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக இயங்குவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. பாடசாலை எப்போது சிறப்பாக இயங்குகின்றதோ அப்போதுதான் சமூகமும் சிறப்பாக இருக்க முடியும். அதுவருடைய கோரிக்கை இதிலே தான் வருகின்றது. 2 கோரிக்கைகளை விடுத்திருந்தார். நாங்கள் அந்த பிரதேச செயலாளருக்கு நான் அந்த ஆலோசனையும் அறிவுறுத்தலையும் வழங்க முடியும். விரைவிலே இந்த விடயங்களை பாடசாலைக்காக நிறைவேற்றி கொடுக்குமாறு அதை நாங்கள் விரைவாக செய்து கொடுக்க முடியும். நாங்கள் அவதானித்த விடயங்களிலே 2 விடயங்கள், இந்த கிராமத்தை இணைக்கின்ற 2 வீதிகள், முக்கியமாக இந்த இதையும் சிறந்தபுரத்தையும் இணைக்கின்ற வீதி. அந்த வீதிகள் நிச்சயமாக இந்த வருட தொடக்கத்திலேயே என்னுடைய ஒரு முன்னுரிமையிலும் இருந்தது. அதற்காக பூனேரியை இணைக்கின்ற வீதியிலே ஒரு 3 கிலோமீட்டர் உடனடியாக இந்த வருடம் காப்பீட்டாக மாற்றப்பட இருக்கின்றது. பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியுள்ளார். பால்வழகி 2024ஆம் ஆண்டு சிறப்பாக்க முடியும். தொடர்ச்சியாக எப்படி முடிந்தது என்று உறவுகளே, கிளி முக்கம்பன் மகா வித்தியாலயத்தின் வெள்ளி விழாவின் 2வது பகுதியோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள்.
வழங்க கானா ஜெகதீஸ்வரன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைத்திருக்கின்றோம். கல்வி பணிமனையின் பொன் சபாபதி சார் அவர்கள் தான் எங்களுக்கு இந்த பாடசாலையை ஆரம்பிப்பதற்கு ஒரு மம்பட்டி வேண்டி இந்த புத்தை வெட்டி விட்டார். இதிலே தான் முக்கம்மன் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும் என்று தான் கற்பித்த மாணவர்கள் உயர் நிலையில இருக்கும் பொழுதும் அவர்களால் நான் இன்னாரால் வழிப்படுத்தப்பட்டேன் என்று அவர்களாக கூறும் பொழுது அவன் அகமகிழ்கின்றான். இப்பொழுது அரங்கிலே தரம் 2 மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கான பரிசனை வழங்கி கௌரவித்த அதிபர்களான திரு கண்ணபிரான், திரு திலீபன் ஆகிய அதிபர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நூல் வெளியீடு நிகழ்வு இப்பொழுது அரங்கிலே நிகழ்த்த இருக்கின்றோம். ஆம், இந்நூல் நிகழ்வினை தொகுத்து வழங்க கிளி அக்ராயன் மகாவித்தியாலய பதில் அதிபர் திரு ஏராஜ் அவர்களை நூல் வெளியீட்டுக்கான தொகுப்பினை வழங்க மேடைக்கு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு 2025ஆம் ஆண்டிலே வெள்ளி விழா கண்டு பெருமிதத்தோடு விழுந்து கொண்டிருக்கும் எங்களுடைய கிளி முக்கொம்பன் மகா வித்தியாலயம் இப்பொழுது மலர் வெளியீடு காண இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்விலே நாங்கள் மலர இருக்கின்ற மலருடைய பெயர் தென்னங்கீற்று. இன்றைய தினம் இந்த அரங்கத்திலே வெள்ளி மலராக மலர் இருக்கின்றது. அழகிய பச்சை நிற மேனியிலே இளவையில் பட்டு தரிக்கும் காட்சியினை போல் அமைந்திருக்கின்ற இந்த நூல் எங்களுடைய பாடசாலையின் முதல்வரும் இன்றைய நிகழ்வினுடைய தலைவருமான திருவாளர் ஜோயல் பிஎஸ்சீலன் ஐயா அவர்களுடைய கரங்களினால் இன்றைய இந்த மலர இருக்கிறது. அந்த மலரினை தாங்கி பிடிப்பதற்காக இன்றைய நிகழ்வினுடைய பிரதம விருந்தினர் திருவாளர் சுப்பிரமணியம் முரளிதரன் ஐயா அவர்களை இப்பொழுது நாங்கள் இந்த அரங்கத்திற்கு அழைத்திருக்கிறோம். கண்டிருக்கின்ற எங்களுடைய பாடசாலையிலே இன்றைய தினம் இப்பொழுது அரங்கத்திலே மலர்ந்திருக்கிறது தென்னங்கீற்று. தென்னங்கீற்று என்கிற இந்த பெயருக்கு பின்னாலே ஒரு வரலாறு உண்டு, ஒரு வாழ்வியல் உண்டு, ஒரு மண்ணின் மகிமை உண்டு. இப்பொழுது மலர்ந்திருக்கிறது. இன்றைய இந்த மலரினை மலர செய்திருக்கின்ற எங்களுடைய பாடசாலையுடைய முதல்வர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் நயவுரைக்குள் நுழைகிறோம். இப்பொழுது நூலினுடைய நயவுரையினை நிகழ்த்துவதற்காக நாம் இங்கு அன்பு கூர்ந்து அன்புரிமையோடு அழைத்து நிற்பது காவேரி கலாமன்றத்தினுடைய இயக்குனர் சிவஞானம் ஜோசுவா அடிகளார் அவர்களை இப்பொழுது நூலின் நயவுரையினை வழங்கி வைக்குமாறு அன்புரிமையோடு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். இந்த நிகழ்விலே நூல் பற்றிய ஓர் நயவுரையை ஆற்றும்படி அதிபர் ஏசீலன் அவர்கள் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார். என்னை பொறுத்தவரை இந்த புத்தகத்தை வாசித்து நிறைவு செய்த பின்பு இந்த புத்தகம் ஓர் சஞ்சிகையோ ஓர் நிகழ்வு, ஒரு பாடசாலையின் வெள்ளி விழா மலரோ அல்ல. இது ஒரு மிக பிரம்மாண்டமான அற்புதமான படைப்பு. தொடர்ந்து உரையின் வரிசையிலே இன்று விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு சுப்பிரமணியம் முரளிதரன், அரசாங்க அதிபர், கிளிநொச்சி மாவட்டம் அவர்களை பிரதம விருந்தினர் உரையாற்ற மேடைக்கு அன்போடு அழைத்திருக்கின்றோம். முதற்கண் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு 25 வருடங்கள் கடந்த ஒரு பாடசாலையினுடைய வரலாற்று நிகழ்விலே, அந்த வெள்ளி விழாவிலே கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இந்த முக்கம்பன் மகா வித்தியாலயத்தினுடைய பாடசாலை சமூகத்திற்கு முதற்கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மிக அண்மை காலம், அதாவது இந்த பூநகரி பிரதேசத்திலே மிக குறைந்த காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு 25 வருடங்கள் கடந்த இந்த பாடசாலை நாங்கள் தற்போது பார்க்கின்ற எங்களுடைய மாவட்டங்கள் அல்லது வடமாகாணத்திலே 150 வருடங்கள் 100 வருடங்கள் கடந்த பல பாடசாலைகள் தற்போது மூடப்படுகின்ற நிலையிலே அல்ல மூடப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த பாடசாலை அண்மை காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக இயங்குவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. ஏனென்றால் நாங்கள் இப்போது பார்க்கின்றோம், இலங்கை முழுவதும் அல்லது வடமாகாணத்திலே 50 பிள்ளைகளுக்கு குறைந்த பாடசாலைகள், 25 பிள்ளைகளுக்கு குறைந்த பாடசாலைகள், 10 பிள்ளைகளுக்கு குறைந்த பாடசாலைகள் என்று எங்களுடைய மாகாணத்திலே பெரிய அளவான பாடசாலைகள் பெருமெண்ணிக்கை அளவிலே மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன அல்லது எதிர்காலத்தில் மூடுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் உண்மையாகவே இந்த பாடசாலை அதனுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட அன்னளவாக 400 பிள்ளைகளுக்கு மேலே இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்றார்கள். இது என்னத்தை காட்டுகின்றது என்றால், இந்த கிராமத்திலே இந்த பாடசாலையினுடைய தேவை, இந்த கிராமத்தினுடைய சமூகம் இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சியிலே இவ்வளவு தூரம் தாங்கள் அக்கறையாக இருக்கின்றார்கள், இதனுடைய முன்னேற்றத்திலே இவ்வளவு தூரம் அக்கறையாக இருக்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றனர். உண்மையாகவே கடந்த வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் இடையிலே இலங்கையிலே கடந்த வருடம் இலங்கையிலுடைய பிறப்பு வீதம், அதாவது இலங்கையிலே பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 3 லட்சம். இந்த வருடம் இலங்கையிலே பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை, கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் 3 வருடம், கடந்த வருடத்திலே பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 2,70,000. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திலே எங்களுடைய நாட்டிலே 30,000 குழந்தைகள் பிறக்கின்ற அளவு குறைந்து செல்லுகின்றது. இது நிச்சயமாக அது இலங்கை முழுவதும் எல்லா மாவட்டங்களும், எங்களுடைய வடமாகாணமும் இதுக்கு விதிவிலக்கு. இப்படியே போனால் நாங்கள் பாடசாலைகளை மூடத்தான் வேண்டும். எனவே இதை நாங்கள் ஒரு சிந்தனைக்குரிய விடயமாக நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி நான் வருகின்றேன் இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சி. 1997ஆம் ஆண்டு நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளின் பின்னர் கல்வியை ஒரு நோக்காக கொண்டு இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 27 வருடங்கள் அல்லது 28வது வருடத்திலே தடம் பதிக்கின்றது. ஒரு பாடசாலை ஏன் தேவை? ஒரு பிள்ளை பிறந்து ஒரு 5 வயதின் பின்னர் தாயினுடைய அரவணைப்பில் இருந்து இந்த சமூகத்துக்கு வருகின்ற போது நிச்சயமாக அந்த சமூகத்திலே இருக்கின்ற சவால்களை எதிர்நோக்குகின்ற விடயங்களை பாடசாலை அந்த பிள்ளைக்கு வழங்குகின்றது. அதன் அடிப்படையிலே முதலாவதாக அந்த பாடசாலையிலே பிள்ளைக்கான அறிவு வழங்கப்படுகின்றது, பிள்ளையினுடைய திறன்கள் வளர்க்கப்படுகின்றது, பிள்ளையினுடைய மனப்பாங்கு ஒரு நேரிய வழியிலே செல்வதற்கான சகல விடயங்களும் பாடசாலை, ஒரு சராசரியாக ஒரு மாணவன் பாடசாலை கல்வியை முடித்து வருகின்ற 13 வருடங்கள், அன்னளவாக 13 வருடங்களிலே அல்லது ஒரு நாளிலே கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் இந்த பாடசாலையிலே மிகவும் ஒரு கனமான அடித்தளம் ஒன்றை இட்டு இந்த பாடசாலை இந்த சமூகத்துக்கு எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்கின்றது. ஏனென்றால் சமூகம் மிகவும் வெளியிலே வருகின்ற போது அந்த பிள்ளைகள் இந்த சமூகத்தை எதிர்நோக்குகின்ற விடயங்கள், சமூகத்திலே அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள் மிகவும் கடினமானது.
எனவே இந்த பிள்ளைகளை சரியான முறையிலே எதிர்காலத்திலே இந்த சமூகத்திற்கு விடுவிப்பதிலே பாடசாலையினுடைய பங்கு மிக அளப்பரிய. அதனுடைய வளர்ச்சி போக்கு முக்கொம்பன் மகா வித்தியாலயம் ஆரம்பத்தில் இருந்ததை விட மிகவும் வீறு நடைபோட்டு கல்வி சார்ந்த நடவடிக்கைகளினாலும் சரி, இணைப்பாட வினான நடவடிக்கைகளில் என்றாலும் சரி, ஒரு நல்ல நிலையை அடைந்திருக்கின்றது. இது கல்வி சார்ந்த விடயம். அடுத்ததாக ஒரு மாணவன் ஒழுக்கம் சார்ந்த விடயங்களில், ஏனென்றால் இன்று எங்களுடைய சமூகம் எதிர்பார்க்கின்ற விடயங்களிலே மிகவும் முக்கியமான கல்விக்கு சரிசமமாக நாங்கள் இன்று எதிர்பார்க்கின்ற விடயங்கள் முக்கியமாக ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள். ஏனென்றால் அந்த ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் இல்லை என்றால் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பு மிகவும் கேள்விக்குரியதாகவே மாறிக்கொண்டு வருகின்றது. நான் அந்த விளக்கமாக அந்த விடயங்களை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள் இன்று எங்களுடைய சமூகத்திலே பல்வேறு விதமாக அருகிக் கொண்டு போகின்றது, பிறழ்வுகளை சந்திக்கின்றது. இந்த விடயங்களை நிச்சயமாக பாடசாலை மட்டும்தான் சரியான ஒரு ஒழுக்கமுள்ள மாணவனை இந்த சமூகத்துக்கு தர முடியும். அடுத்ததாக இன்னும் ஒன்று எங்களிடம் முக்கியமாக தேவைப்படுகின்றது. இந்த கல்வி பாடசாலையினூடாக மனிதநேயம் மிக்கவர்கள், மனித பண்பு மிக்கவர்கள். ஏனென்றால் அது நாங்கள் இப்போது மிகவும் இழந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். அதாவது எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய இனத்திலே நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்ற விடயமாக அடுத்ததாக இந்த மனித பண்பும் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் மனிதநேயம் மிக்கவர்களாக இருக்கின்ற நிலையிலிருந்து இறங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த 3 விடயங்கள், கல்வி சார்ந்த விடயங்கள், கல்வியிலே அறிவு திறன் மனப்பாங்கு, அடுத்தது ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள், அடுத்தது மனித பண்பு சார்ந்த விடயங்கள், இந்த 3 விடயங்களும் ஒருங்கமைந்து ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்குகின்ற ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதனுடைய வளர்ச்சி போக்கிலே இந்த பிரதேசத்தை, அந்த முக்கொம்பன் கிராமம் அதனை சூழ உள்ள கிராமங்களிலே ஒரு வளர்ச்சி போக்கை நாங்கள் இந்த பிரதேசத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சியிலே பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், முன்னாள் அதிபர்கள், ஆசிரியர்கள் இப்படியாக இருக்கின்ற போதும் உண்மையாகவே ஒரு பாடசாலை நல்ல நிலை அடைய வேண்டும் என்றால் பாடசாலை சமூகத்தினுடைய அக்கறை, அந்த விடயத்திலே இந்த புத்தகத்திலே என்றாலும் சரி, இதற்கு முன்னர் உரையாற்றியவர்கள் என்றாலும் சரி, இந்த பாடசாலையினுடைய சமூகம், அதாவது பழைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, பாடசாலை அபிவிருத்தி சங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய அக்கறை உடையவர்கள் என்றாலும் சரி, இந்த பாடசாலையினுடைய அக்கறையிலேயே ஆரம்பத்திலிருந்தே மிகவும் அக்கறையுடன் செயற்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் இந்த பாடசாலை பிரசவித்து வெளியிடு விடுகின்ற ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த பாடசாலை சிறப்பாக இயங்காவிடல் இந்த சமூகத்துக்கு வெளியிலே வருகின்ற, இந்த சமூகத்துக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பிரச்சனையோடு தான் வெளியிலே வருவார்கள். அது சில நேரம் இந்த பாடசாலை சிறப்பாக இயங்காவிடில் சமூகத்திலே வருகின்ற போது அங்கே பல குற்றச் செயல்கள் வரும், ஒழுக்கமின்மை வரும், பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும். அப்போ பாடசாலை எப்போது சிறப்பாக இயங்குகின்றதோ அப்போதுதான் சமூகமும் சிறப்பாக இருக்க முடியும். எனவே இந்த பாடசாலையும் சமூகமும் எப்போது இருக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. சமூகத்துக்கு நல்ல விடயங்கள் வர வேண்டும், சமூகம் சிறப்பாக இயங்க வேண்டும், சமூகத்திலே வறுமனிலே போக்கப்பட வேண்டும் என்றால் பாடசாலை சிறப்பாக இருக்கிறது. அதை இந்த பிரதேச மக்கள், இந்த கிராம மக்கள் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அது இவருடைய கோரிக்கை இதிலே தான் வருகின்றது. 2 கோரிக்கைகளை விடுத்திருந்தார். ஒன்று இந்த பாடசாலைக்கு அண்மையில் இருக்கின்ற காணம், அடுத்ததாக பாடசாலையினுடைய செயற்பாட்டுக்கு தேவையான வருமானத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான வயல்காலம். நிச்சயமாக இந்த சமூகம் இந்த பாடசாலையிலே அக்கறை கொண்டிருந்தால் மட்டும்தான், பாடசாலையினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக இருக்க முடியும். எனவே நான் நினைக்கின்றேன் இந்த விடயங்களை பெற்றுக்கொள்வது நாங்கள் நிர்வாக மட்டத்திலே, அது மாவட்ட செயலகமாக இருந்தாலும் சரி, பிரதேச செயலகமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பூரண ஒத்துழைப்பு இருக்கும். சமூகம் அதை சிறப்பாக இயங்கி எடுத்துக்கொண்டு இந்த விடயங்களை பாடசாலைக்கு வழங்குவதற்கு பூரண ஒத்துழைப்பை தருவார்கள் என்று நம்பிக்கொண்டு நான் நினைக்கின்றேன். அவர்களுடைய சம்மதம் இருக்கின்றபடியால், சம்மதம் இருக்கும் என்ற அடிப்படையிலே விரைவிலே நாங்கள் அந்த பிரதேச செயலாளருக்கு நான் அந்த ஆலோசனையும் அறிவுறுத்தலையும் வழங்க முடியும். விரைவிலே இந்த விடயங்களை பாடசாலைக்காக நிறைவேற்றி கொடுக்குமாறு அதை நாங்கள் விரைவாக செய்து கொடுக்க முடியும். எனவே தொடர்ச்சியாக நான் குறிப்பிடுவது என்னென்றால், நாங்கள் போராளி அழிவிட்ட சமூகம் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், நான் நினைக்கின்றேன் எங்கள் வடமாகாணத்தை விட குறிப்பாக கிளிநொச்சியில் இருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் போரினுடைய வழி தெரியும். அதிலிருந்து மீண்டு வருவதென்றால் நாங்கள் இந்த அழிவுகள், எங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து, வறுமை நிலையிலிருந்து, எல்லா விடயங்களிலிருந்து மீண்டு வருவதென்றால்
கல்விதான் ஒரு மூலதனம். அந்த மூலதனத்தை நான் நினைக்கின்றேன் இங்கே இருக்கின்ற பெற்றார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறப்பாக வழங்குகின்றீர்கள். ஆனாலும் கிராமத்தினுடைய பல்வேறு வளக்குறைபாடுகள் இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் ஒரு இதிலையும் இருக்கின்றது ஐயா, ஒரு 8-9 மாதங்களுக்கு முதல் 2-3 தடவைகள் நான் இந்த கிராமத்துக்கு வந்து சென்றிருக்கின்றேன். விவசாயம் சார்ந்த விடயங்களிலே நாங்கள் அவதானித்த விடயங்களிலே 2 விடயங்கள். இந்த கிராமத்தை இணைக்கின்ற 2 வீதிகள், முக்கியமாக இந்த இதையும் ஸ்கந்தபுரத்தையும் இணைக்கின்ற வீதி. அந்த வீதிகள் நிச்சயமாக இந்த வருட தொடக்கத்திலேயே என்னுடைய ஒரு முன்னுரிமையிலும் இருந்தது. அதற்கான கேள்விகள் கூறப்பட்டு அதில் காப்பட் வீதியாக ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தங்கள் கைச்சாத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு 6-7 மாதங்களின் பின்னர் இந்த பக்கத்தை ஸ்கந்தபுரத்தோடு இணைக்கின்ற வீதி ஒரு காப்பட் வீதியாக மாறும். அதே போல இங்கால பூனேரியை இணைக்கின்ற வீதியிலே ஒரு கான்கிரீட் ரோட் போடப்பட்டிருந்தது. நான் நினைக்கின்றேன் அதனுடைய ஒப்பந்தக்காரர்களுடைய தவறு அல்லது அதனுடைய முகாமைத்துவம் அல்லது அந்த வேலையை செய்கின்ற போது அது சரியான முறையிலே மேற்பார்வை செய்யப்படவில்லையோ தெரியாது. வீதி குண்டும் குழியுமாக இருக்கின்றது. இருந்த போதும் இந்த வருடத்திலே அதுக்கான நிதி ஒரு குறிப்பிட்ட நினைக்கின்றேன் அன்னளவாக ஒரு 3 கிலோமீட்டர் உடனடியாக இந்த வருடம் காப்பீட்டாக மாற்றப்பட இருக்கின்றது. நிச்சயமாக இந்த இணைப்புகள் சரியாக வந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு சந்த வாய்ப்புகளையோ அல்லது இணைப்புகளையோ, ஏனென்றால் இங்கே வந்து சேவையாற்றுகின்ற ஆசிரியர்கள் யாழ் மாவட்டத்தில் இருந்து வருகின்றார்கள், வேறு பிரதேசத்தில் இருந்து வருகின்றார்கள். அவர்களுடைய போக்குவரத்து வசதிகள், அதுக்கு அப்பால் இந்த கிராம மக்களுடைய உற்பத்திகள் சந்தைப்படுத்துவதற்கான வசதிகள், இங்கே இருந்து நகரத்தை அணுகுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே நான் நினைக்கிறேன் இந்த பக்கத்தினுடைய அரைவாசி இந்த வருடம் நிறைவேற்றப்படும், எஞ்சிய பகுதி அடுத்த வருடத்திலே நிறைவேற்றப்படும். எனவே வளப்பற்றாக்குறை நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் அந்த வளப்பற்றாக்குறையை மட்டும் நாங்கள் கருத்தில் கொண்டு எங்களுடைய முன்னேற்றங்களை பின்னோக்கி விட முடியாது. நிச்சயமாக உங்களுடைய கல்வியிலே அக்கறை செலுத்துங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்கு கூடிய அளவு அக்கறை செலுத்துங்கள். அதுதான் எதிர்காலத்திலே எங்களுடைய மூலதனம், எங்களுடைய சமூகத்தினுடைய மூலதனம். இந்த மாவட்டத்தை ஆளப்போகின்றவர்கள் அது சில நேரம் மாவட்ட செயலமாக இருக்கலாம், பிரதேச செயலமாக இருக்கலாம், எங்களுடைய கிளிநொச்சி வைத்தியசாலையாக இருக்கலாம், அல்லது பொறியியலாளராக இருக்கலாம். எல்லாரும் இந்த பிரதேசத்தில் இருந்தான் எதிர்காலத்தில் வரப்போகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த மாவட்டத்திலே அக்கறை உடையவர்களை இங்கிருந்தே வளர்ப்பதற்கு நான் நினைக்கின்றேன் இந்த கிராம மக்கள், இந்த பாடசாலை, இந்த சமூகம் தன்னாலான பணியை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்து, இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சி பாதையிலே அதனுடைய காலத்திலே பல்வேறு அதிபர்கள் இருந்திருக்கின்றார்கள், பல்வேறு ஆசிரியர்கள் இருந்திருக்கின்றார்கள், பல்வேறு சமூகம் சார்ந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்து, அதே போல கடந்த 4 வருடங்களாக இந்த பாடசாலையிலே கடமையாற்றி தற்போது கிளிநொச்சி இந்து கல்லூரிக்கு செல்லுகின்ற பாடசாலையினுடைய அதிபர் திருவாளர் தேசியலன் அவர்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்கள். ஏனென்றால் ஒரு பாடசாலையினுடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக அங்கே இருக்கின்ற தலைமைத்துவத்தினுடைய ஆளுமையிலே தான் பெரிய அளவு தங்கி இருக்கின்றது. அதற்கான சிறப்பான தலைமைத்துவத்தை அதனுடைய ஒரு பாய்ச்சலை அவர் இங்கே ஏற்படுத்தி இருக்கின்றார். இயேசு ஆடியர்கள் சிறப்பாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த பாய்ச்சலை, அந்த ஒற்றுமையை இந்த கிராம மக்கள் தொடர்ச்சியாக பற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் பாடசாலையோடு தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பாடசாலையின் சமூகம் 2ஆக இருந்தால் ஒரு நாளில் நாங்கள் முன்னேற்றத்தை காண முடியாது. பாடசாலையில் கற்பது உங்களுடைய பிள்ளைகள். எனவே அந்த பாய்ச்சலை தொடர்ந்து வருகின்ற அதிபர்களும் இறுக்கமாக பிடித்து இன்னும் ஒரு சிறந்த ஒரு நிலையை எங்களுடைய மாவட்டம், இந்த பிரதேசம், இந்த மக்கள் அடைய எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபடுவோம் என கேட்டு, அதற்கான சந்தர்ப்பங்களுக்கும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற போது மாவட்ட செயலகம் உங்களுக்கு பங்களிப்பாக உறுதுணையாக இருக்கும் என கேட்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி. 2023 காப்போத்த உயர்தர பரீட்சையில் செல்வன் கே தமிழேந்தி A2B சித்தியினை பெற்று யாழ் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியுள்ளார். அவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு செல்வி கே இசைநிலா 3A சித்தியினை பெற்று பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியுள்ளார். செல்வி டி துளசிகா 3A சித்தியினை பெற்று கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியதல்
இணைபாட விதான செயற்பாடுகளிலும் தமிழறிவு வினாவிடை வலய மட்டம் 1ஆம் இடத்தினையும் பெற்றுக் கொண்டுள்ளார். செல்வி எஸ் சால்வலகி ABC சித்தியினை பெற்று யாழ் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியுள்ளார். இவரின் இணைபாட விதான செயற்பாடுகளாக தமிழறிவு வினாவிடை வலய மட்டம் 1ஆம் இடம், ஹேண்ட் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜோனல் லெவல். இம்மாணவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து செல்வன் தானா பவிசன் வகுப்பு நிலையில் 1ஆம் இடத்தினை பெற்றதுடன் இணைபாட விதான செயற்பாடுகளிலும் தனது சாதனைகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கும் ஒரு மாணவன். சமூக விஞ்ஞான போட்டி தேசிய மட்டம் 2ஆம் இடம் 2023, விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டி வலய மட்டம் 1ஆம் இடம் 2023, கணித வினாடி வினா போட்டி வலய மட்டம் 1ஆம் இடம் 2024, சமூக விஞ்ஞான போட்டி வலய மட்டம் 1ஆம் இடம் 2024. தொடர்ந்து இப்பாடசாலையில் கல்வி கற்று உயர்தரத்துக்கு வேறு பாடசாலையில் சென்று கற்று இம்மாவட்டத்தில் முதல் நிலை உயர்தரத்தில் மாவட்ட நிலை ஒன்றினை பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பு. அந்த வகையில் 2016ஆம் ஆண்டு செல்வன் ரவீந்திரன் துவாரன் அவர்கள் மாவட்ட நிலை ஒன்றினை பெற்றுள்ளார். அவரினை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்து 2021ஆம் ஆண்டு செல்வன் ஏகாம்பரநாதன் முகிலன் கிளி முக்கொம்பன் மகாவித்தியாலயத்தில் உயர்தரத்தில் கல்வி பயின்று 2021ஆம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்தின் முதல் நிலை இணை பெற்றுள்ளார். அவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து 2024ஆம் ஆண்டு செல்வன் மருதலிங்கம் கோவண்ணன் அவர்களும் முதல் நிலையினை பெற்றுள்ளார். அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். செல்வன் கோவண்ணன் அவர்கள் கணித விஞ்ஞான துறையிலே பௌதிகவியல், இணைந்த கணிதம், ICT பாடநெறியினை தெரிவு செய்து 3A சித்தியினை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 20 வயதுக்குட்பட்ட கைப்பந்து ஆண்கள் அணி தேசிய மட்டத்தில் 4ஆம் இடத்தினை 2025ஆம் ஆண்டு பெற்றுள்ளார்கள். அவ்வணியினை கௌரவிப்பதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். மாகாண மட்டத்தில் 20 வயது 2ஆம் இடத்தினையும் 17 வயது பிரிவினர் 3ஆம் இடத்தினையும் பெற்றுக்கொண்ட சாதனையும் இங்கே பதிவு நிலைநாட்டப்படுகின்றது. இந்த சாதனை மிக்க சாதனை நிகழ்விலே இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பழைய மாணவர்கள் உடனடியாக மேடைக்கு வருகிறது இந்த கௌரவத்தில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். சாதனை வீரர்களாக்கிய பயிற்றுவிப்பாளர்கள் ஆசிரியர்களையும் மேடைக்கு அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
எமது அதிபர் அவர்கள் நினைவுடைய வழங்கி எமது பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்றுக் குழு செயலாளர் மாலை அணிவித்து கௌரவிக்கும் நிகழ்வு இதோ.
அமைத்து தந்துதவிய எங்கள் அன்புக்குரிய திரு அண்ணா சண்முகநாதன் ஐயா அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு. இந்த நிகழ்விலே எம்மோடு இணைந்து கொள்ளுமாறு அவருக்குரிய கௌரவத்தை வழங்குமாறு
எங்களது முன்னாள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய கணேஸ்வரநாதன் சார் அவர்களையும் எங்களது பாடசாலையின் நன்றியை தெரிவித்து அடுத்து கிராமிய பாடலுக்கான நெறியாள்கை சங்கீத ஆசிரியர் திருமதி ஜாலினி கோணேஸ்வரன். மாணவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் அவளது பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இது சரிடா, தொண்டு ஒன்றா எடுக்கக்கூடாது, ஃபுல்லாக எடுத்து விநாயகனே
அரங்கமே அதிரும்படியாக உங்கள் கரவசங்களை மீண்டும் எங்கள் சிறாளுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த மாணவர்கள் சரியாக 9 மணியளவில் தங்களுக்கான இந்த வீடு உடைகளை அணிந்து
இப்ப வரைக்கும் அதை தாக்கு பிடித்து மிகவும் சிறப்பான முறையிலே உங்களுக்கான ஒரு கதம்ப நிகழ்வை சிறப்பாக வழங்கி இருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் அந்த சிறார்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இதனை நெறிப்படுத்திய சதீசர் பேர் கூப்பிடுறதில்ல எல்லா முன்னாள் ஆசிரியர்கள், யாழ் மாவட்டத்தில் இருந்து வருகை தந்த எங்களது முன்னாள் ஆசிரியர்கள் எல்லோரும் வருகை தராங்க. கஸ்ட்ரோ சார். நான் நினைக்கிறேன், எனது அனுபவத்தில் இவ்வாறு ஒரு கௌரவிப்பை எந்த ஒரு பாடசாலையிலும் நான் பார்த்ததில்லை. கற்பித்த அனைத்து ஆசிரியர்களையும் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். தங்களால் இயன்ற நண்பளிப்புகளையும் வழங்கி மதிப்பையும் வழங்க வேண்டும் என்று சதா அவர்கள் என்னோடு கலைந்து இப்பொழுது அதனை சாத்தியமாக்கியிருக்கிறார்கள். இது இந்த முக்கொம்பன் மண்ணுக்குரிய ஒரு கலாச்சாரமாக இது தொடர வேண்டும் என்று நான் இப்போது கேட்டுக்கொள்கிறேன். கண்ணபுரம் சார் எனக்கு ஒரு தகவலை சொன்னார். இந்த பாடசாலையில் அதிபர்களாக இருந்தவர்களும் சரி, ஆசிரியர்களாக இருந்தவர்களும் சரி, ஏதோ ஒரு பதவி உயர்வை பெற்றுக்கொண்டு செல்வது வளமை. அது இந்த பாடசாலைக்குரிய தனித்துவம். அடுத்து எங்களது பதில் அதிபர் மகாலிங்கம் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நவீந்திரி அடுத்து எங்களது பதில் அதிபராக கடமையாற்றிய மதிப்புக்குரிய உருத்திரநிதி குணசீலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
காலகட்டத்தில் அதாவது இடம்பெயர்ந்து வந்து 2010ஆம் ஆண்டு காலத்திலும் அதுக்கு முதல் சில காலத்திலும் இந்த பாடசாலையில் தொண்டராசிரியர் பணியில் ஈடுபட்ட தற்போது அக்கராயன் மகா வித்தியாலயத்தில் பதில் அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் ஜெயராஜ் ஆசிரியர்களையும் அழைத்து நிற்கின்றோம். அடுத்து பாடசாலையின் முன்னணி ஆசிரியர் அனோஜா ஆசிரியர் அவர்களையும் நந்தினி ஆசிரியர் அவர்களையும் மதுரா ஆசிரியர் அவர்களையும் அழைத்து நிற்கிறேன். அப்படி எங்கேயும் தங்கச்சி இங்கே பாருமா கொடுக்குது அப்படி எங்கே பாருங்க அடுத்து பாடசாலை முன்னணி ஆசிரியர் எனக்கு சிவசுதன் ஆசிரியர்களை அழைத்து நிற்கிறேன். இங்கே பாருங்க அடுத்து ரேணுகா ஆசிரியர்களை அழைத்து நிற்கிறோம். எங்களது பாடசாலையின் உப அதிபர்கள் ரஜினிகாந்த் சார் மற்றும் கோதீசன் சார் ஆகியோரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கே பாருங்க ரெடி. அடுத்து பாடசாலையின் முன்னாள் ஆசிரியரும் தற்போதைய இந்த பாடசாலையின் அதிபருமாகிய பிஎஸ்சிலன் சார் அவர்களை அழைத்து நிற்கிறேன். அடுத்து அந்த பாடசாலையின் முன்னாள் ஆசிரியர் ரஜினிகாந்த் ஆசிரியர்களை அழைத்து நிற்கிறேன். அப்படி எங்கே பாருங்க இந்த சார் அப்படி எங்கே பாருங்க ஆசிரியர் அவர்களை அழைத்து நிற்கிறேன். இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க பழைய மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு அருகிலே நீங்கள் நிற்க வேண்டும். உடனடியாக எல்லோரும் சேர்ந்து பணம் கொண்டு எடுக்க வேண்டும். இது முக்கியம். ஆகவே ஆங்காங்கே நின்றால் தயவு செய்து அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாடசாலையின் அவர்களை அழைத்து நிற்கிறேன்.
பாடசாலையின் தற்போது கல்வி பயிற்றுவித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அழைத்து நிற்கின்றோம். நமது முன்னாள் ஆசிரியர்களுக்கு நமது தென்னங்கீட்டு என்கின்ற வெள்ளிவிழா மலர் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. இப்பொழுது எங்களது முன்னாள் எங்கள் உப அதிபர்கள் அவர்களுக்கு இதனை வழங்கியுள்ளார்கள். நிகழ்வின் நோக்கத்திலே நீங்களும் கலந்து இந்த நிகழ்வுகளை சிறப்பாக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
உலகனுக்கு நன்றி கூறி உன்னை சொல்லி துணையாய் நாங்கள் கொண்டாடுவோம். வானம் பொழிகின்றது, மண்ணும் நனைகின்றது, பூமி சிரிக்கின்றது, மனசும் நிறைகின்றது. உழவு செய்து நாற்று நட்டு அறுவடை செய்து கொண்டாடுவோம். நாங்கள் அறுவடை செய்து கொண்டாடுவோம். தமிழர் திருநாள் கொண்டாடுவோம். உறவுகள் வாசல் தேடி வாழ்த்து சொல்லி உரிமையை நாங்கள் கொண்டாடுவோம். கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த திறந்த கலை அரங்கை நாம் அனைவரும் தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நாடகம் வலய மட்டம் முதலாம் இடம். 5ஆம் நிலை செல்வன் எஸ் கேதுசன். மதிப்பளிக்க அன்போடு முறை கலைத்திருக்கின்றேன்.
பாதையிலே முன்னெடுத்து செல்கின்ற பாடசாலை உற்சங்க செயலாளர்களுடைய கௌரவிப்பு மிகவும் சிறப்பான முறையில் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து உங்கள் கண்களுக்கு விருந்தாக நமது சிறார்கள் பரீட்சை பெறுவது 2022 7A இணைபாடு விதான செயற்பாடு விவசாய வினாடி வினா
வலையமட்டம் முதலாம் இடம், 18 வயது வலைப்பந்து வலையமட்டம் முதலாம் இடம், 20 வயது வலைப்பந்தாட்டம் வலையமட்டம் மீட்டர், 4 தர 400 மீட்டர் வலையமட்டம் முதலாம் இடம், தமிழ் இலக்கிய நாடகம் வலையமட்டம் முதலாம் இடம் 2024. மீட்டர் வலையமட்டம் முதலாம் இடம், 1500 மீட்டர் வலையமட்டம் முதலாம் இடம் 2000. வலையமட்டம் முதலாம் இடம் தமிழ் இலக்கிய நாடகம் வலையமட்டம் முதலாம் இடம் 2024. வெள்ளி விழா நிகழ்வும் பரிசளிப்பு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்நாள் ஆசிரியர்கள் கிளை முக்கொம்பன் கல்வி கற்பிக்கின்ற இந்நாள் ஆசிரியர்கள் அனைவரையும் உடனடியாக நேரத்தை கருத்தில் கொண்டு பழைய மாணவர்கள் உங்களுக்கான கௌரவங்களை தர காத்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து ஆசிரியர்களை மேடைக்கு விரைவாக வருமாறு முன்னாள் இந்நாள் ஆசிரியர் வேணும் டியூனை போட்டு விட்டானட்டா நான் டியூன் மாற்றணும். அந்த டியூனை போய் கட் பண்ணி போட்டு நான் வேறு டியூன் போடணும். இல்லாட்டி எனக்கு ஆப்ரேட்டிங் போட்டால் எனக்கு இடைபாடு விதான சாதனைகளை புரிந்த பின்னரும் மாணவர்களை மேடைக்கு அருகாமையில் அழைத்து நிற்கின்றோம். செல்வன் டி அனோஜன், செல்வன் டி கவிதன், செல்வன் யு ரோஜிகன், செல்வன் ஆர் விதுசன், செல்வி கே வர்சிகா, செல்வன் பி பிரியங்கன், செல்வன் எஸ் சுயந்தன், செல்வன் ஜே பவிசனன், செல்வன் ஸ்ரீ ஆதவன், செல்வன் டி தர்மிகன், செல்வன் மா அனுஜன், செல்வன் டி ஸ்கான்சன், செல்வன் வி வதன், செல்வன் வி கானகன் ஆகியோர் வலியமட்ட மாகாண மட்ட கைப்பந்து அணியில் பங்கு பெற்றிய மாணவர்களை மேடைக்கு அருகாமையில் அழைக்கின்றேன். தொடர்ந்து தமிழ் இலக்கிய நாடகத்தில் 2024 ஆண்டு வலியமட்டத்தில் முதலாம் இடத்தினை பெற்ற செல்வன் ஏ தமிழ்குமரன், செல்வன் யு சசிரேகன், செல்வன் கைலவன் டி எழிலன், அப்படி முன்னுக்கு வரு. ஒரு படம் நீங்கள் விரைவாக வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். எங்க சார் கமராடு வந்ததும் தான் கமர் தான் இப்போ யூடியூப்காரன்ட்டு அவன் கொஞ்சம் கடுப்பாவான. நாங்கள் சாத்தி விட்டுருவோம். சரி சரி நீங்கள் ஒரு சாத்தி விடுங்க. அன்னி ஒன்று கொடுத்தோம். என்பதை நாங்கள் அறிவோம். அந்த காலத்தில் இந்த
பாடசாலையிலே தங்களுடைய வித்தியாரம்பங்களை செய்து தங்களுடைய மன வலிமையால் பாடசாலையிலும் தங்களுடைய வீடுகளிலும் இந்த சமூகத்திலும் பெற்றோர்களாகவும் இந்த இடத்திலே வீட்டிலிருந்து இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது இங்கு இருக்கின்ற எல்லோருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு விடயமாகும். நான் நினைக்கின்றேன், கிளிநொச்சி மாவட்டத்திலே மிகவும் குறுகிய காலத்திலே பெரும் நீட்சி பெற்ற வரலாற்றை கொண்ட ஒரு பாடசாலை இந்த முக்கொம்பன் மகா வித்தியாலயம். 50 வருடங்களை தாண்டி, அதற்கு அப்பால் ஒரு 75 வருடங்களை தாண்டி பதிவாக வேண்டிய பல விடயங்கள் இன்று 25 வருடங்களுக்குள் இந்த இடத்திலே பதிவாகி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாடசாலை ஒரு சமூக நிறுவனம் என்கின்ற அந்த அடையாளத்திற்கு எடுத்துக்காட்டு முக்கொம்பன் மகா வித்தியாலயம். இந்த பாடசாலையிலே பணியாற்றிய அதிபர்களும் ஆசிரியர்களும் சமூகத்தின் தேவைகளை ஆராய்ந்தறிந்து அந்த தேவைகளை உற்பத்தி செய்கின்ற ஒரு செயற்பாட்டிலே அயராது சிறந்த சமயவாதிகளை உருவாக்கி இருக்கிறது. சிறந்த தொழில் முகவர்களை உருவாக்கி இருக்கிறது. அற்புதமான விவசாயிகளை உருவாக்கி இருக்கிறது. இது ஒரு சாதாரண பள்ளி அல்ல. இந்த விடயத்தை இப்போது இருக்கின்ற மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களுக்குள் இறுக்கமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதை பற்றி சிந்திக்க வேண்டும். உங்களுடைய அப்பா அம்மாவோடு சேர்ந்து உரையாட வேண்டும். எப்படி முடிந்தது என்று நீங்கள் கேட்க வேண்டும். இந்த ஆண்டுகளில் பழைய மாணவர் சங்க செயலாளர்களாக அரும்பணியாற்றிய திரு பாடசாலைக்கு ஒரு முடிவு கிடைத்தது. நாடளாவிய ரீதியில் ஒரு சித்திர போட்டி நடைபெற்றது. ஆகாயத்தில் இருந்து நாட்டை தரிசித்தல். அதிலே நாடளாவிய ரீதியில் 250 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். பென்சிகன் அவர்கள் 1ஆம் தேதி கட்டுநாயக்கா விமான நிலையம் சென்று மல்லிகாக்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அசோக்குமார் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். குறைவு அது சிரித்து கொண்டிருக்கும். ஆனால் அவர்கிட்ட நிறைந்த ஆளுமை இருந்தால் அது அவருடைய தாய் தந்தையரோடு வந்தது. தந்தை வந்து இந்த பாடசாலை உருவாக்கத்தில் ஒரு சாத்திரமான பங்கை ஆற்றியவர். இப்பொழுது அவர் பழைய மாணவர் சங்க செயலாளராக இருந்து இந்த பாடசாலைக்கு வகித்தார். மற்றும் பாடசாலையிலே பழைய மாணவர் சங்க பொருளாளராக இருந்து மிகப்பெரிய நாம் வேலை சுமையில பேசினாலும் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து ஒரு நிறைந்த ஒரு பணியாற்றி கொண்டிருக்கிற வேணுகாவர்கள் பொருளாளராக நவீந்தினி அவர்களும் அதனை விட யாழ்ப்பாணத்திலிருந்து சிறப்பாக பணியாற்றினாலும் அவர் ஒரு பொருளாளராக இருப்பதனால் நான் அவருக்கு சிறப்பு கௌரவத்தை வழங்குகின்றோம். அது நவீனிக்கும் இந்த கௌரவம் பொருள் என்று நான் நம்புகிறேன். கதிர்காமசாமி, பகிர்தினி, பரமேஸ்வரன், விவிதா, கதிர்காமசாமி அவர்களையும் திருமதி சுதர்சினி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். வாலிபால் கேர்ள்ஸ் பழைய மாணவிகளுக்கும்
மிஸ்